அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். பல்வேறு செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு. அதில் முக்கியமான செய்திகள் மட்டும் பார்ப்போம். இப்போ வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக சார்பில் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளராக திரு அண்ணாமலை அவர்களை நியமனம் செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு இப்போ சட்ட நேரத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னுடைய அப்பாவோட உடல்நிலை காரணமாக நான் அதில் செயல்பட முடியாது, நான் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கடிதத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது என்ன காரணமாக இருக்கலாம்? இல்லை, என்ன காரணங்கிறத அவரே விளக்கியிருக்காரு. அப்பா டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வயது மூப்பின் காரணமாக அவங்க உடல்நலம் சரியில்லாமல் போயிருக்கு. அப்போ அவரை அருகிலிருந்து பார்த்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கேள்விப்பட்டவரை நமக்கு தெரிந்த நண்பர்கள்ட்டெல்லாம் விசாரிக்கும் போது அண்ணாமலை அவர்கள் ஃபேமிலியோட பெரிய அட்டாச்மெண்ட்டாக இருப்பார். ஏன்னா ரொம்ப சாதாரண ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவர் தான். அரசியலாக அது விமர்சனங்களாம் வேறு. ஆனால் ரொம்ப சாதாரண அரவக்குறிச்சியில் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் அவங்க அப்பா அந்த ஆடு மாடு மேய்க்கிறது, விவசாயம் பார்க்குறது, இந்த இதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் அவரை படிக்க வச்சு அதன் மூலமாக அந்த ஊரில் அந்த பகுதியில் முதல் IPS அதிகாரியாக அவர் வந்திருக்காரு. அப்போ இந்த மாதிரி நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கும் நம்ம வேலைக்கு போகிறதுக்கும் காரணமாக இருந்தது அவங்க அப்பா தான். அப்படிங்கிற அவங்க அப்பா மேலே ஒரு பெரிய அட்டாச்மெண்ட், ஃபேமிலி மேலேயே ஒரு பெரிய அட்டாச்மெண்ட். கோயம்புத்தூர் வீடுனாலும் கூட அடிக்கடி அப்பா அம்மாவை பார்த்து கொள்வது அந்த இதில் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அவர் உடல்நிலை செல்லும் போது அவர் கூட இருக்கணும் அப்படின்னு அவர் வெளியே சொல்கிறது என்பது சரியான பார்வை தான். எல்லாருமே வயது மூப்பின் காரணமாக இருக்கக்கூடிய தாய் தந்தர்களை பக்கத்தில் மருத்துவமனையில் சேர்த்து விடுவதும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கிட்ட விட்டுட்டு போகிறதும் அப்படின்னு இருக்க சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தவர் எங்கள் அப்பாவை போய் நான் பார்த்துக்க வேண்டிய தேவை இருக்குது, அதனால் தேர்தலையே நான் இந்த தேர்தல் பணியிலிருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதே முதல்ல வரவேற்கத்தக்கது, பாராட்டக்கூடியது. அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்பா அம்மா ஹாஸ்டலில் சேர்த்து விடுறது, இல்லை அப்பா அம்மாவை காசு மட்டும் போட்டுட்டு நீ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் பொது வழியில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார், எங்கள் அப்பாவை பார்த்துக்கணும். வேறு ஏதாவது ஒரு காரணத்தை கூட சொல்லலாம் அவர். ஆனால் எங்கள் அப்பாவை பார்த்துக்கணும்னு சொல்கிறதே ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக அரசியல் இருக்குது. சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோட கூட்டணிக்கு போன பிறகு 2 முக்கியமான அறிக்கைகளை வெளியிட்டாங்க. என்னென்னா, ஒன்று பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை. அதிமுக கூட்டணி இருந்தால் கூட அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடும், பாஜக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடும். ஏன்னா மத்திய ஆட்சி அவங்க ஆட்சியாக இருப்பதனால அவங்க மத்திய அரசு பெற்று நாங்கள் இதெல்லாம் சாத்தியப்படுத்துவோம். ஏற்கனவே எய்ம்ஸ் சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி எய்ம்ஸ் சொன்னாங்க, அதோட நிற்கிது. அது மாதிரி தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுவாங்க. அந்த தேர்தல் அறிக்கை தயார்படுத்தும் குழு அப்படின்னு உருவாக்குனாங்க. அந்த குழுவில் அண்ணாமலை அவருடைய பெயர் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் மாமல்லபுரத்துக்கு வந்தார். அதில் வரவேற்பு குழு போட்டிருந்தாங்க. அந்த மாநாடு மாதிரி நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கான வரவேற்பு குழு, அதுலேயும் அண்ணாமலை அவருடைய பெயர் இல்லை. மேடையில் அவர் இருந்தார், பேசினாரே ஒழிய இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுல அண்ணாமலை அவர்கள் புறக்கணிக்கப்படுறான்னு சொல்லி அண்ணாமலை அவருடைய ஆதரவாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலுமே சமூக வலைதளங்களில் தங்களுடைய வருத்தங்களை பதிவு பண்ணிட்டே வந்தாங்க. குறிப்பாக 2020 காலகட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வராரு. அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாஜக, வந்த பிறகு பாஜகன்னு 2ஆக பிரிக்கலாம். அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாஜக சமூக வலைதளங்களில் இன்ஆக்டிவ் மோடில் இருக்கும். யாரோ ஒருத்தர் ஒரு ஃபேஸ்புக்கில் குஜராத்தை பார்த்தீர்களா, குஜராத் மாடலை பார்த்தீங்களா, மோடி அது பண்ணியிருக்காரு, மோடி இது பண்ணியிருக்காருன்னு சொல்லி அங்கே வடநாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை தமிழ்நாட்டில் செய்தியாக போடுவாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். 2020 பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக உள்ள வராரு. அதுக்கப்புறம் மாநில தலைவர் ஆக்கப்படுறாரு. அதுக்கு வந்ததுக்கு பிறகும் நிறைய அப்புறம் இந்த வார் ரூம் உருவாக்குறாரு. அதில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அந்த வார் ரூம் வைத்து பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் வீழ்த்தப்பட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் உண்டு. ஆனாலும் அந்த வார் ரூம்னு ஒன்று வச்சு ஒரு ஐடி விங்கை ஃபார்ம் பண்ணி நிறைய இளைஞர்களை அண்ணாமலை உள்ள கொண்டு வர்றாரு. ஏன்னா பாஜகவுடைய இளைஞர் முகமாக, ஒரு தமிழ் முகமாக, ஒரு படித்த முகமாக யாருமே இல்லாமல் இருந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் மீது ஒரு பெரிய மதிப்பு இருந்தாலும் கூட அவங்க ஒரு பெரிய கிரேஸ் லீடராக பார்க்கப்படலை. பொன் ராதாகிருஷ்ணன் நல்ல மனுஷன் தனிப்பட்ட முறையில், ஆனால் ஒரு பெரிய கிரேஸ் லீடராக தமிழ்நாடு முழுக்க அறியப்படலை. அதுக்கு முன்னாடி இந்த ஹெச் ராஜா விமர்சனத்திலே வளர்ந்தவர், அவருக்குன்னு ஒரு கூட்டமே ஒழிய அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு முகமாக அறியப்படலை. அவர் அப்போ ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை அவர்கள் இருந்த பாஜகவை விட அண்ணாமலை அவர்கள் தலைமையிட்டு இருந்த பாஜகவில் இளைஞர்களை உள்ள இழுக்கிறார். இவர் மட்டும் தான் இளைஞராக இருந்தாங்க, எல்லாருமே மத்தியம வயதில் தான் படித்தவன், IPS அதிகாரி, இந்த பெல்ட்டு கரூர் பெல்ட்டு அப்படிங்கும்போது எல்லாமே அவர்கிட்ட வந்துச்சு. இன்னொன்று பத்திரிகையாளர்களை எளிமையாக சந்திச்சார். தினசரி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். திமுக குறித்த அந்த ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 வெளியிட்டார். வாட்ச் சர்ச்சையானது, இவர் பில்லு கேட்க, அந்த பக்கம் செந்தில் பாலாஜி கவுண்டர் கொடுக்க அப்படின்னு ஒரு தினசரி ஒரு டிபேட். அரசியலுங்கிறது நாம் கேட்குற கேள்விக்கு ஆளுங்கட்சி தரப்பு பதில் சொல்லுது அப்படின்னா அது ஒரு வகையான ரியாக்ஷன் தானே, அதுதானே மக்கள்கிட்ட இருக்கும். அப்படி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது அது ஒரு வகையான கவர்ச்சியை, ஒரு கிரேஸ் அவருக்கு உருவாக்குது. அதே போல் அவர் போன அரசியல் அந்த பயணம் பட்டார். 2020 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி
ஒரு நெடும் பயணம்லாம் போனார். அந்த பயணம் எல்லாமே வந்து சமூக வலைதளங்களில் அதே போல் தொலைக்காட்சிகளில் செய்தியாக மாறிச்சு. இப்படி பாரதிய ஜனதா கட்சி இந்த 5 ஆண்டுகளில் வளரவே இல்லை. பாஜக வந்து தமிழ்நாட்டில் நுழையவே முடியாதுன்னு சொன்னால் கூட பாஜக தமிழ்நாட்டில் நுழைஞ்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 17 விழுக்காடு வாக்குகளை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அதிமுக இல்லாத தேமுதிக, அமமுக, பாமக இந்த கூட்டணி 18 விழுக்காடு பெற்றாங்க. அதில் 11 விழுக்காடு பாஜக தான் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லுது. எல்லாருடைய ஓட்டு இருந்தாலும் கூட 11 விழுக்காடு நாங்கள் வாங்கணும் அப்படின்னு அது கிளைம் பண்ணுது. அப்போ இவ்வளவு தூரம் பாஜக ஒரு ஸ்டெப் மேலே ஏறுவதற்கு உழைச்ச அண்ணாமலை கூட்டணி அப்படிங்கிற இடத்துல தான் அவர் காம்ப்ரமைஸ், அதாவது அவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ணாமலை இருந்தால் இந்த கூட்டணிக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு அதிமுக தரப்பு சொல்ல, இந்த கூட்டணிக்காகவே அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுறாரு. அவங்களுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய ஏற்கனவே அதிமுகவில் பயணித்த நயினார் நாகேந்திரன் அவர்கள், அவர் அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர், முக்கியமான பொறுப்பில் இருந்தவர், அவர் கொண்டு வரப்படுறாரு. கிட்டத்தட்ட அவர் வந்து பாஜக அதிமுக கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, ஏன்னா பாஜகவும் அதிமுக குறித்து விமர்சனம் பண்ணுது, அதிமுகவும் பாஜக குறித்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுட்டாங்க. அப்போ அந்த கூட்டணியை ஜெல் ஆக்குறதுக்கு, ஃபார்ம் பண்ணுறதுக்கு நயினார் நாகேந்திரன் கடுமையாக உழைக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு அதிமுகவுடைய ஆளாகவே அங்கே உள்ள இருந்துட்டு. ஆமாம், அதிமுக இப்போ நீங்கள் ஏதாவது பொதுவாக வந்து பாஜகவில் உள்ள ஆளுக்குன்னா மேலே டெல்லியில் கேட்டு சொல்லுவாங்க, டெல்லியில் கேட்டு செய்வாங்க. இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்டுட்டு தான் செய்கிறங்கிற நிலைமைக்கு அவர் மாறி இருக்காரு. அப்போ இது அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியில் அவருக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி இருந்தார்ல, அந்த டீம் வந்து மன கசப்பு உள்ளாகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை குறித்து தொடர்ச்சியாக பாஜகவுடைய ஆதரவாளர்களை சமூக வலைதளங்களில், யூடியூப்களில் அண்ணாமலை வந்து கோடி கோடி சுற்றி சேர்த்தாரு, 8000 கோடி சேர்த்துட்டாரு, 10,000 கோடி சேர்த்தாரு. அவர் எந்த எம்எல்ஏவும் இல்லை, எம்பியாவும் இல்லை, நேரடியான ஸ்கேம். ஒரு அமைச்சராக இருந்தார் அப்படின்னா, ஒரு மத்திய அமைச்சர் அப்படின்னா இந்த ஸ்கேமில் ஒரு சம்பாதிச்சாருங்கன்னு சொல்லலாம். நேரடியாக அவர் வந்து இவ்வளோ சம்பாதிச்சாரு, இவ்வளோ சொல்லி, ஆனால் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவுது, 8000 கோடி 10,000 கோடினா ஒரு பேரை டேமேஜ் பண்ணி இதை பண்ணுறது யாருன்னா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆள்கே பண்ணுறாங்க. அப்போ ஒரு அஜெண்டா இருக்குது, அண்ணாமலையை இந்த இடத்துல நகர்த்தணும் அப்படிங்கிறது. இப்போ அவர் இதில் இருந்து நான் கொண்ட கொள்கை சரிதான், நான் மோடி ஏற்றுக்கிட்டேன், நான் விமர்சனம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா கூட பொது வழியில் அவருடைய ஆட்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ பாஜகக்குள்ளே ஒரு 2 பிரிவு உருவாகுது. அண்ணாமலை ஆதரவாளர், அண்ணாமலை எதிர்ப்பாளர் அப்படிங்கிற 2 பிரிவு உருவாகுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக கசப்பு உருவாகி நாளடைவில் இது வந்து தலை வழியாக நமக்கு மாறும். அப்போ அண்ணாமலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்குவோம் அப்படின்னு ஒதுக்குறதுக்கான எல்லா முயற்சிகளிலுமே பல பேர் ஈடுபட்டிருக்காங்க. அவர் கூட இருந்த ஆட்களே ஈடுபட்டிருக்காங்க. அவர் யாரை வளர்த்தோடு நினைச்சாரோ அவங்களே அதுக்கு ஈடுபட்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி முக்கியமான குழுக்களில் அவர் பெயர் நீக்கப்படுது. அப்போ அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கு தானே செய்யும். 5 ஆண்டுலாம் நான் பயணித்தேன், நான் ஒரு ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்தேன், ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்து நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி கீழே கிடந்ததை ஒரு ஸ்டெப் மேலே ஏற்றினோம்னா நீங்கள் என்னையவே புறக்கணிக்கிறீங்க, கூட்டணிக்காக சரி மாநில தலைவர் பதவியை விட்டு சொன்னீங்க, விட்டு கொடுத்தேன், முக்கியமான பொறுப்பு கொடுக்காம விருகம்பாக்கம், சிங்காநல்லூர், மதுரை தெற்கு, ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம், காரைக்குடி இந்த 6 தொகுதியிலுமே பாரதிய ஜனதா கட்சி தான் நிற்குமான்னு தெரியாது. இப்போ நீங்கள் விருகம்பாக்கம் எடுத்துட்டீங்கன்னா அது பெரும்பாலும் அதிமுக நிற்க தான் வாய்ப்பு இருக்குது, அதிமுக. மதுரை தெற்கும் பெரும்பாலும் அதிமுக நிற்க வாய்ப்பு இருக்குது. காரைக்குடி தான் வேணால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் நிற்கலாம், ஹெச்ராஜ் அவர்களுக்கு நின்னாங்க, இல்லைன்னா உடம்புல செல்னா கூட வேற நிற்கலாம். இப்போ அமமுக வர கூட்டணி நிற்கிது. ஏற்கனவே அமமுக அந்த தேர்தல் அங்கே போட்டி போட்டிருக்காங்க, தேர்போகி பாண்டி தான் அங்கே நிற்பார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது. அப்போ அதுவும் பாஜகவுக்கு நேரடியாக இல்லை. ஸ்ரீவைகுண்டத்துக்குள்ள பாஜகவுக்கு பெரிய செல்வாக்கும் இல்லை, பாஜக வேட்பாளரும் போட்டி போடுற வாய்ப்பு இல்லை. அதே போல் பத்மநாபபுரம் மட்டும்தான் இதில் பாஜக நேரடியாக போட்டி போடக்கூடிய தொகுதி இருக்குது. அப்போ பாஜக போட்டி போடுற தொகுதியில் போய் நான் வேலை பார்த்தோட பரவாயில்ல, கூட்டணிக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு நான் எதுக்கு உழைக்கணும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக அவர் எழுதிருக்கலாம். அதன் பின்னணியில் தான் அப்பாவுடைய உடல்நலத்தை காரணம் காட்டி, அதுவும் அவருக்கு முக்கியம், ஆனால் இந்த நேரத்துக்கு அவர் அதை பயன்படுத்தி கொண்டு இது வந்து விலகியிருக்காரு அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய சோர்ஸ். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அறியப்பட்டதுக்கு பல பேர் காரணம். ஆரம்பத்தில் இல கணேசன், அவர் மீது அரசியல் விமர்சனம் வைப்பாங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா அரசியல் கட்சிகளையும் பழகக்கூடியவர். பாரதிய ஜனதா கட்சிலாம் தமிழ்நாட்டுக்கு இருந்த உழையவே முடியாதுங்கிற இடத்துல உள்ளே வந்து கொண்டு வந்தவர் அவர். அதுக்கு பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஹெச்ராஜா அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சின்னு ஒன்று இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. விமர்சனம் எப்பயாச்சும் இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பாங்க, அது மேலே ஆண்டா மட்டும் தான் பதில் சொல்லுவாங்க. ஏர்போர்ட்டில் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும், அங்கே ஏதாவது பேசிட்டு இன்னொன்று குறிப்பாக இந்த ஸ்டெர்லைட்டு, மீத்தேனு, ஹைட்ரோ கார்பன் இந்த மாதிரி திட்டங்கள் குறித்து பேசுவாங்க, இது தேவைதான் நாட்டுக்கு அப்படிலாம் பேசிட்டு போவாங்க. மற்றபடி ரெகுலரான ப்ரெஸ் மீட்டோ ரெகுலரான வந்து இதோ இருக்கவே இருக்காது. சமூக வலைதளத்தில் ஜீரோவாக இருப்பாங்க, சோசியல் மீடியாவில் ஜீரோவாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஃபாலோவர்ஸ் இருக்காது. ஆனால் அண்ணாமலை வந்து இந்த சமூக வலைதளம் சோசியல் மீடியாவை அவர் கையாண்டார், ஆக்டிவாக வச்சுக்கிட்டார்.
விமர்சனங்கள் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியின் மீது நமக்கு விமர்சனம் இருக்குது, அவருடைய கருத்தில் கோட்பாட்டில். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக அந்த கட்சியினுடைய தலைவராக அவருடைய ரோல் பெரிய ரோல். அப்போ அந்த அவரை பயன்படுத்தலை அப்படிங்கிறதான் அவருடைய ஆதரவாளருடைய அவர் கொண்டு வந்திருப்பார் இல்லையா, அவர் அந்த காலகட்டத்தில் சேர்த்திருப்பார் இல்லையா, அவங்க எல்லாருடைய குற்றச்சாட்டும் அண்ணாமலையை இவங்க பயன்படுத்த மாட்டாங்க, அப்போ அண்ணாமலை வளர்ந்துடக்கூடாதுன்னு இவங்க பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதன் பின்னணியில் தான் அவர் இதுலேருந்து விலகியிருக்காருன்னு பார்க்க முடியுது. அடுத்ததா இப்போ வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள் வந்து விஜய் மேலே கடுமையான விமர்சனம் வச்சிருக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேகா தலைவராக இருக்கக்கூடிய அந்த விஜய்க்கு வந்து அதிமுகவை விமர்சிக்கிறதுக்கு அருகதையே இல்லை, லாட்ரி பணத்தில் தான் அவர் அரசியல் கட்சியை நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு. 41 பேர் செத்ததுக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான், அவன்லாம் ஒரு தலைவனா அப்படின்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த டான்ஸ் ஆடினது தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு நாட்டுப்புற கலைஞர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஆடினாருன்னு சொல்லி அந்த கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் கூடிய ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. இளவு வீட்டில் டான்ஸ் ஆடுறது தான் நாட்டுப்புற கலைகளை காப்பாற்றுறதா? இளவு வீட்டில் டான்ஸ் ஆடுற மாதிரி நாட்டுப்புற கலைஞர்களை காப்பாற்றணும்னா நாட்டுப்புற கலைஞர்களை கூப்பிட்டு நீங்கள் ஆடுங்க. கட்சியினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் ஒரு கட்சியினுடைய தலைவன் ஊரில் வந்து சரக்கை போட்டு ஆடுவாங்கல்ல, அது மாதிரி உட்காந்து ஆடுவது வந்து நாட்டுப்புற கலைஞர்களை காப்பாற்று. நாட்டுப்புற கலைஞர்களை காப்பாற்றுறதுக்கு நாட்டுப்புற கலைஞர்களை ஆட விட்டுருக்கலாமே. இப்போ நீங்கள் அவர் பாடகர் தான், அவர் டான்ஸர் கிடையாது. வேல்முருகன் பாடகர், டான்ஸர் கிடையாது. அவர் வந்து தாவேக்கா ஆளும் கிடையாது. அவரை பணம் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. அவர் அங்கே வந்து நின்றுக்கிட்டு அவர் பாடுறாருன்னா நாட்டுப்புற கலைகள் இருக்கக்கூடிய ஒரு கலைஞன். ஓகே, நீங்கள் மற்ற டான்சர்ஸ்லாம் கூட நாட்டுப்புற கலை ஆடக்கூடிய ஒரு கரகாட்டம் ஆடக்கூடிய ஒயிலாட்டம், மானாட்டம், மயிலாட்டம், தேவராட்டம், மல்லர் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் கூட்டு வந்து ஆட விட்டுருக்கலாமே. சரி, நாட்டுப்புற கலைஞர்களை வாழ வைக்கிறதுக்காக டான்ஸ் ஆடினீங்க. இப்போ நாட்டுப்புற பாடலை இது பண்ணுறதுக்காக வந்து நான் பாடுவீங்க. மல்லர் கம்பம்னு ஒன்று இருக்குது, பாரம்பரிய கலை. அதுக்காக விஜய் மல்லர் கம்பம் ஏறுவாரா? அது மாதிரி பல்வேறு நாட்டுப்புற கலைகள் இருக்குது, பறை இசை இருக்குது. அப்போ விஜய் வந்து அடுத்து பறை அடிப்பார். நாதசுர கலைஞர்கள்லாம் நலிவறிஞ்சிருக்காங்க, அப்போ விஜய் அடுத்த நாதசுரம் ஊதுவார். தமிழ் வித்வானுங்கள்லாம் தவிச்சு போயிருக்காங்க, அடுத்து விஜய் வந்து தமிழ் அடிப்பாரா? இப்போ வந்து இந்த கிராமத்தில் வந்து வில்லிசை இருக்கும். வில்லிசை இப்போ அழிந்து வரும் கலையாக மாறிடுச்சு. நம்ம தென்காசி பக்கத்தில் நம்ம தங்கச்சி மாலதியாக ஒருத்தர் வில்லு பாட்டு இருக்கு. அந்த தங்கச்சி தான் இப்போ வந்து சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இந்த வில்லிசையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. வில்லிசை அழிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து வில்லிசை கலைஞர்களை வாழ வைப்பதற்காக தளபதி விஜய் அவர்கள் தானானே தன்னே அப்படின்னு வில்லுப்பாட்டு பாடுவாரா? புரியலையே. ஒரு கலையை வாழ வைக்கணும்னா அந்த கலைஞர்களை வாழ வச்சாலே போதுமே. அந்த கலையை வாழ வைப்பதற்கு நீங்க டான்ஸ் ஆடணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? அப்போ நீ ஒரு கூத்தாடி மனநிலையில் இருக்கிற, நீ ஒரு கூத்தாடியா மட்டும்தான் இருக்கிற, அதனால தான் டான்ஸ் ஆடி இருக்கிற. திரைப்படத்தில் வந்து விழுந்து விழுந்து டான்ஸ் ஆடுறவர் ரிகல்ஸ் இல்லாமல் ஆடினா அது ஒரு மீம் மெட்டீரியலாக மாறும், அது சமூக வலைதளங்களில் வந்து கேலிப்படுத்தப்படும், கிண்டல் செய்யப்படுங்கிற எந்த விதமான புரிதலும் இல்லாமல் ஒரு கட்சி கூட்டத்தில் நீங்கள் வந்து விஜய் ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு பாசறைன்னு இருக்கு, நாம் தமிழ் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை. அந்த நிகழ்வில் ஜேம்ஸ் வசந்தனை அழைத்து வந்து தமிழ் பாடல்களை பாடி ஜேம்ஸ் வசந்தன் வந்து பாடுறாங்க, நாம் தமிழ் தலைமை சீமான் எல்லாரும் ஆடுறாங்க. இது கலைகளை மீட்பது. அந்த நிகழ்வே ஆடி பாடதான். உங்க அண்ணன் மட்டும் ஆடினாரு, நாங்கள் ஆடக்கூடாதுன்றாங்க. அந்த நிகழ்வு கலைகளை பாதுகாக்க மதுரையில் வந்து கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையோட திருவிழா நடந்துச்சு முன்னாடி 2013. எல்லாரும் ஆடணும், ஆடுவது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் ஒரு கட்சியினுடைய 3ஆம் ஆண்டு விழாவில் விஜய் சொன்னது மாதிரி செகண்ட் இயர் ஆனிவர்சரி, அதாவது 3ஆம் ஆண்டு துவக்க விழா. செகண்ட் இயர் ஆனிவர்சரினா 3ஆம் ஆண்டு துவக்கலான்னு நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா முதல்ல இப்படி ஒரு ரோல் ஆகுதுங்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஆடுனா ஜெயக்குமார் போன்றவர்கள் கேட்கத்தானே செய்வாங்க. அவர் கேட்கல என்ன தப்பு இருக்கு? 41 பேர் உன் கட்சியில் மரணம் அடைஞ்சு 1 வருஷம் ஆகலை. அந்த துக்கத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறோம். அந்த துக்கத்தில் பங்கெடுக்கிறதுனால தான் 16 நாள் காரியம் முடிஞ்ச பிறகு தான் நான் பேசணும்னு சொல்லி ஆதவர்ஜன் சொன்னாப்புல. இப்போ ஓராண்டு திதி முடியலையே, அது கூட உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ விஜய் என்கிற ஒருத்தர் வந்து எந்த மனநிலையில் இருக்காரு அப்படிங்கிறது அவர் ஆடியது மூலமாக தெரிய வந்திருக்குது. அதைத்தான் ஜெயக்குமார் அவர்கள் கேள்வி கேட்குறாங்க. ஜெயக்குமார் மட்டும் கேள்வி கேட்கிறார். இன்னைக்கு அமைச்சர் பெரியசாமி கேள்வி கேட்கிறாரு. 41 பேரை காப்பாற்ற முடியாத நீ எல்லாம் ஒரு தலைவனா? 41 பேரையே காப்பாற்ற முடியல, 8 கோடி பேர் மக்களை நீ காப்பாற்றுவியா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அதே போல் திண்டுக்கல் சீனிவாசனும் வந்து இறங்கி அடிச்சிருக்காரு. எல்லாரும் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம், நம்மகிட்ட இருந்து திமுக இருந்து பணம் வருதுன்னாங்க. இப்போ பெரியசாமி கேள்வி கேட்டிருக்காரு, அவருக்கு யார்கிட்ட இருந்து பணம் வருது? திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறாரு, அவருக்கு யார்கிட்ட இருந்து பணம் வருது? ஜெயக்குமார் கேட்கிறாரு, அவருக்கு யார்கிட்ட இருந்து பணம் வருது? அண்ணாமலை கேட்டிருக்காரு, அவருக்கு யார்கிட்ட இருந்து பணம் வருது? விஜய பேசினாலே பணம் வரும்னு சொன்னீங்களா? இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சான். அப்போ நானும் தம்பி இடுமான கார்த்தி தான் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஊரே பேசுது.
ஏன்னா தவறுன்னு ஒருத்தன் செய்யறான்னா எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அந்த கேள்விக்கு விஜய் ரசிகர்கள் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு அங்க பணம் வாங்கிட்டாங்க, இங்க பணம் வாங்கிட்டாங்க, விஜய் பத்தி பேசினா வியூஸ் வருது, விஜய் பத்தி பேசினா வந்து டிஆர்பி ஏறுது, ஒன்றும் ஏறல. தவறை சுட்டி காட்டுறோம். அவனுங்க இதெல்லாம் இப்போ எல்லா அரசியல் தலைவரும் பேசுங்க. இப்போ நீங்கள் மட்டும் பேசுனீங்க, அவனுங்க ஒரு மாதிரி ஒரு திங்கிங்கில் இருந்துக்கிட்டு வந்து திட்டினானுங்க. இப்போ எல்லாரும் திட்டுறாங்களே, அதை சுய பரிசோதனை செஞ்சு அதை உணராம எல்லாரும் பற்றி போய் கமெண்ட்ல திட்டிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஆபாசமாக எழுதிட்டு தான் இருக்கிறானுங்க. இதை விட பெரிய குடும்பம் என்னன்னா, வீட்டுக்கு ஒரு விஜய் ஆமா அப்படின்னு ஒரு சொல்றாரு. உங்களை பத்தி விமர்சனம் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் அப்படின்னாரு. வீட்டுக்கு ஒரு விஜய் இல்ல, வீட்டுக்கு ஒரு விஜய் தேவையில்லை. வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாகிற அளவுக்கு தமிழ்நாடு ஒன்றும் தரந்தாழ்ந்து போகல. முதல்ல விஜய்ங்கிறவன் யாரு? வீட்டுக்கு ஒருத்தன் உருவாகி, விஜய்ங்கிறவன் வந்து ஒரு பெரிய போராளிங்க, மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவருங்க, திரைத்துறைக்குள்ள சமூக நீதி கருத்துக்களை புகுத்தினவருங்க, திரைத்துறைக்குள்ள சாதி ஒழிப்பு சிந்தனைகளை புகுத்தினவருங்க, திரைத்துறைக்குள்ள அரசியல் புரட்சிகளை விதைச்சவருங்க. அதனால அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால வீட்டுக்கு ஒருத்தர் உருவாகினா. அன்னைக்கு வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துறை பாடல்களை எம்ஜிஆர் போன்றவர்கள் பாடுறாங்க. அன்னைக்கு வந்து நகைச்சுவையில் வந்து நகைச்சுவையின் மூலமாக சிந்தனைகளை சீர்திருத்த கருத்துக்களை விதைக்கிறாரு என்எஸ் கிருஷ்ணன். அப்போ என்எஸ் கிருஷ்ணன் இந்த சீர்திருத்த கருத்துக்களை புரட்சியான கருத்துக்களை விதைக்கும் போது வீட்டுக்கு ஒரு என்எஸ் கிருஷ்ணன் உருவாயிட்டான்னு கூட ஒரு ஓகே. நீ அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. அந்த மாதிரி என்ன புரட்சி நீங்கள் பண்ணியிருக்கீங்க? அப்போ வீட்டுக்கு ஒருத்தன் வீட்டுக்கு ஒருத்தன் இல்லைன்னு சொன்னால், நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி காவாலியா பாட்டுக்கு நடனம் ஆடுறது ஒன்றும் தேச துரோகம் கிடையாது. என் பையன் கூட தான் விஜய் பாட்டுக்கு ஆடுவான். அதை தான் இப்போ பிடிச்சிக்கிட்டாங்க. இல்லை, என் பையன் கூட தான் விஜய் பாட்டுக்கு ஆடுவான். இப்போ எனக்கு நான் விஜய் அரசியல் விமர்சனம் பண்ணுறேன், விஜய் பாட்டுக்கு ஏன்டா ஆடுறவனை அவனை கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே பார்த்தீங்களா, வீட்டுக்கு ஒரு விஜய் இல்லைன்னு சொன்னீங்க, உங்கள் வீட்டில் ஒரு விஜய் இருக்கான், உங்கள் பையனே வந்து விஜய் ரசிகன் தான் அப்படின்னாரு. என் பையன் விஜய் பாட்டுக்கு இல்லை, அவனுக்கு வயசு 6. அவன் விஜய் பாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா பாட்டுக்கும் ஆடுவான். அவன் பாட்டுக்கு ஆடுவான். டிவியில் பாட்டு போட்டாலே அவன் ஆடுவான். இப்போ அவன் விஜய் பாட்டுக்கு ஆடுறதுனாலே அவன் விஜய் ரசிக்கனா, அவன் ஒரு வீட்டுக்கு ஒரு விஜயான். அவன் வந்து இப்போ சமீபத்தில் பிரதீப் ரங்கனாவுடைய டியூடு படத்துலையா, தொட்டாலே பட்டாசானா வெடிக்கிற 10,000 வாழ ராவன் ராவன் தான் அந்த பாட்டை பயங்கரமாக பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பான். ஜெயிலர் படத்துக்கு பாட்டுக்கு ஆடுவான். அஜித்துடைய இந்த படம் வந்துச்சுல கடைசியா, ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்தது. ஆமா, அந்த படத்துல ஒரு பாட்டுக்கு ஆடுவான். எல்லா பாட்டுக்கும் ஆடுவான். திரைப்படத்துல ஒரு பாட்டு இருந்தா ஒரு குழந்தை ஆடதானே செய்யும். அது எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். காவாலியா பாட்டுன்னு தேச துரோகமா, அது போல தான் விஜய் பாட்டு ஆடுறான், அதனால அவனை கண்டிக்க முடியுமா? ஒரு பாட்டுக்கு ஆடுறதுனாலே கண்டிக்க முடியுமான்னு கேட்டிருந்தேன். உடனே உங்க வீட்டுக்குள்ள விஜய் இருக்காரு. ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் நம்ம ஆதன் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாப்ல. அவன்கிட்ட போய் அவன் 6 வயசு ஓட்டை இன்னும் 18 இன்னும் 12 வருஷம் இருக்கு. இதை கேட்கறவங்களுக்கும் ஓட்டர் ஐடி இருக்காது. இல்ல என்னன்னா, அவன் விஜய் பாட்டுக்கு ஆடுவான். மேபி விஜய் அவனுக்கு பிடிச்சிருக்கலாம். விஜய் பிடிக்கும், சிவகார்த்திகனை பிடிக்கும், இன்னைக்கு திரைத்துறையில் பிரபாகரன் எல்லாரையும் அவனுக்கு பிடிக்கும். ஆனால் தலைவர் யாருன்னு இந்த பையன்கிட்ட போய் கேட்டால், எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்லுவான். எங்கள் தலைவர் பிரபாகரன் தான் சொல்லுவான் அவன். அதனால விஜயனுடைய ரசிகர்களை ஏன் தற்கொலைன்னு சொல்கிறோம்னா, இதனால தான் தற்கொலைன்னு சொல்கிறோம். ஒரு சின்ன பையன் விஜய் பாட்டுக்கு ஆடினா, அப்போ உங்கள் வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கார்ல, இப்படி தான் வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாகிருப்பான்றாங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் விஜய் ஒரு படம் ஹிட்டானா பாட்டா ஆடத்தான் செய்வாங்க. அவன் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போட்டுருவான். அவன் எல்லாருமே விஜய். அவனுக்கு இப்படி தான் 40% சொல்லிட்டு தெரியுறானுங்க. ஆமாம், நீங்கள் உங்களுக்கு என்ன நடிகர் பிடிக்கும்? விஜய் எழுதிக்கூடா. உங்களுக்கு என்ன, நீங்கள் கடைசியாக என்ன இப்படி எடுத்து தான் 40% எடுத்திருக்காங்க. இதில் பாதி பேர் விஜய்க்கு ரசிகராக இருப்பாங்க, பல்வேறு அரசு கட்சியில் இருப்பாங்க. விஜய் ரசிகராக இருப்பாங்க, திமுக இருப்பாங்க. திமுக எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் யாருமே விஜய் படம் பார்த்தே இல்லையா? எல்லாரும் பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. நம்மளும் தான் விஜய் படம் நல்லா இருந்தால் ரசிச்சிருக்கிறோம், தவறாக இருந்தால் விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கத்தி படத்துக்கு முன்னாடி விஜய் படத்தை நான் பெருசாலும் பார்த்து கிடையாது. ஆனால் கத்தி படத்துக்கு பிறகு விஜய் அவர்களுடைய எல்லா படத்தையும் முதல் காட்சி பார்த்துருவேன். 2018க்கு பிறகு விஜயோட எல்லா படத்தையும் முதல் காட்சி பார்ப்பேன். என்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு, ரிவ்யூ போடுறதுக்காக. சர்க்காருக்கு நீங்கள் பாசிட்டிவாக பேசியிருந்தீங்க. ஆமாம், படம் நல்லா இருந்தால் பேசத்தான் போகிறோம். அப்போ நீ முதல் காட்சி விஜய் படத்தை பார்க்குற, ஃபர்ஸ்டே பார்க்குறல, அப்போ நீ விஜய்க்கு தானே ஓட்டு போடுவ. குழந்தைங்க அவங்க, குழந்தை. அதாவது இந்த பாண்டியராஜன் படத்துல ஒரு காமெடி வரும்ல, 10,000 20,000 கடைசியில் பிம்பிலிக்கு பிலாபி மாதிரி இவனுங்க 24% சொன்னானுங்க, அடுத்து 30 சொன்னானுங்க, இப்போ 40% வந்திருக்கானுங்க. கடைசியில் இப்படிதான் பிம்பிலிக்கு பிலாபி தான் ஆகும் போது. வீட்டுக்கு கூட போய் விஜய் பிடிக்குமா, விஜய் பிடிக்கும் பூரா எழுதுடா, எல்லாருக்குமே விஜய் பிடிக்குமா, தேர்தலில் தெரிஞ்சிடும். எல்லாரும் ஓட்டை எடுத்துட்டு போவான். வீட்டுக்கு ஒருத்தன் ஓட்டை எடுத்துட்டு போவான். ஏன் வீட்டில் இருக்க 4 பேருமே ஓட்டை எடுத்துட்டு போவாங்க. ஓட்டை எடுத்துட்டு போனால் தான் ஓட்டு போட முடியும். ஆனால் ஓட்டு யாருக்கு போடுவாங்கிறத தேர்தல் காலத்தை தெரிஞ்சிடும்ல. அதுதான் சொல்லியிருந்தார் இல்லையா நேற்று பேசும்போது, எல்லாரும் அன்னைக்கு தேர்தல் தானே, அன்னைக்கு ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போவாங்க.
ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போவாங்க, பால் கடையை எடுத்துட்டு போவாங்க ஓட்டு போடுறதுக்கு. எல்லாரும் ஓட்டு தான் எடுத்துட்டு போவாங்க. அடுத்ததா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு என் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து பராசக்தி படத்தை வந்து என் மகனோட பார்த்தேன். பார்க்கும்போது அவன்கிட்ட நான் கேட்டேன், இது மாதிரி இந்தி போராட்டம்லாம் நடந்தது இந்தி திணிப்புக்கு எதிராக, அதை பற்றிலாம் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவன் தெரியாதுன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப அவமானகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. அதை அநேகமாக வந்து பராசக்தி டீம்லேருந்து 25 லட்ச ரூபா பணம் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லுவானுங்க. ஆமாம், அப்படிதான் சொல்லுவானுங்க. ஏன்னா பராசக்தி படத்தை அது ஒரு மொழிப்பற்ற விதைக்குது. அந்த படம் வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான நடந்த போராட்டத்தை காட்ட சொல்லும்போது 25 லட்ச ரூபா வாங்கிட்டாரு. 25 லட்ச ரூபா வாங்கிட்டு தான் சாட்டை வீடியோ போட்டு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் சொல்கிறாரு, நீ உண்மையிலேயே நல்லவனாக இருந்தா, நேர்மையாளனாக இருந்தா, நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் பணம் வாங்கி கொண்டு பேசுறாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் என்னுடைய கருத்துமே. பராசக்தி படம் மொழி பற்றை விதைச்சிருச்சு. மொழி பற்றை சிதைக்கல, மொழி உணர்வையும் சிதைக்கல. ஆனா அதுதான் மொழி போராட்ட வரலாறுன்னு நம்ம எழுதி சொல்லல. அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா சொன்னாங்க. இதுவே மொழி போராட்ட வரலாறு இல்லை. ஆனால் ஒரு மொழி போராட்டம் நடந்துச்சு, அது மொழிக்காக போராடினா அன்னைக்கு வந்து தமிழ் உணர்வோடு இருந்தான் அப்படிங்கிறது அது பதிவு பண்ணிச்சு. இதிலிருந்து நம்ம வாத பிரதிவாதங்கள் எடுத்து இன்னும் நேர்த்தியான படங்களை கொடுக்கணுங்கிறது தான் பராசக்தி படத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்களே இதை சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ரொம்ப ஓப்பனாக சொல்றது மட்டும் இல்லாமல் எந்த நீதிபதியும் இப்படி சொல்ல மாட்டாங்க. நீதிபதி மட்டும் இல்லை, உயர்ந்த இடத்துல கூட யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க. நான் வந்து வருத்தப்படுறேன், இதெல்லாம் சொல்லி வேதனைப்படுறேன், எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. என் மகன்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஆளா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. மினிமம் ஒரு 15-20 வயசுக்குள்ள இருக்கலாம். அப்போ என் மகனுக்கு நான் இதை சொல்லித்தரலையே அப்படின்னு சொல்லி நான் வேதனைப்படுறேன் அப்படின்னு அந்த வேதனையை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஏன்னா இன்னைக்கு வந்து நீதிபதிகள் வந்து பல்வேறு சார்பு நிலையில் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நடுநிலையாள ஒரு நீதிபதி வந்து ஆனந்த வெங்கடேஷ் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னொன்று, இந்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் யாருங்கிறதையும் நம்ம திருப்பி ஒரு தடவை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இவர் தான் திமுக அமைச்சருடைய ஊழல் பட்டியலை ஜூமோட்டோவாக விசாரிப்பேன்னு சொல்லி வழக்கு போட்டு பொன்முடி, KKSSR, KN நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சருடைய ஊழல் பட்டியலை விசாரிப்பேன்னு சொல்லி அந்த வழக்கை எடுத்தார். அப்போ திமுக அமைச்சர்களுக்கு திமுகவுடைய ஊழல் ஆட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்த ஒரு நீதிபதி இன்னைக்கு வந்து இந்த படத்தை பாடுறாரு. அப்போ இவர் வந்து எந்த அரசியல் சாயத்தோடு இந்த படத்தை பார்க்கல. பார்வைக்கு வந்து இந்தி திணிப்பு போராட்டம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, அதில் திமுக தெரியல. அதாவது அப்போ அந்த உண்மையில அந்த படமா அது வந்து இந்த மொழி பற்றையோ மொழி உணர்வையோ சிதைக்கல அப்படிங்கிறது. இன்னொன்று, நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் சொன்ன இந்த கருத்து என்பது தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்குது. இன்னைக்கு எல்லா மீடியாங்களும் எடுத்து போடுறாங்க. அப்போ நம்மளுடைய தலைமுறை பிள்ளைகள்கிட்ட நம்ம கண்ணு முன்னாடி நடந்த போராட்டங்களை சொல்லணுங்கிற பார்வையும் உருவாகுது. இப்போ நானே அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த பிறகு நம்ம பிள்ளைகள் நம்ம கதைகளை சொல்கிறோம், நம்முடைய வரலாறை சொல்கிறோம், அப்படியே நம்முடைய முன்னோர்களை பற்றி, நம்ம சமகாலத்தில் இந்த போராட்டங்களை பற்றி, இதுக்கெல்லாம் போராடினாங்களா, இப்படிலாம் இறந்துருக்காங்களா. இங்கே வந்து ஒரு பெரும் படை அப்படின்னு தெரியும், வெள்ளக்காரன் படை, பெரிய படை தான். அந்த படையில் துப்பாக்கி இருக்குன்னு தெரியும், பீரங்கி இருக்குன்னு தெரியும். துப்பாக்கி பீரங்கியோடு நிற்கும் போது ஏற்று போனால் சண்டை போட்டு செத்துருவோன்னு தெரியும். ஆனாலும் செத்தாலும் பரவாயில்ல, மானத்தோட மருதுபாணியில் கூட நின்று சாவுன்னு சொல்லி ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் செத்து போயிருக்கான் பாருங்க. இதை நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். அப்போ அதுலேருந்து அவனுக்கு ஒரு உறுதிப்பாடு, அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அதுபோல் புலித்தேவனுடைய கதைகளை, அதே போல் அழகுமுத்துக்கோனுடைய கதைகளை, அதே போல் தீரன் சின்னமலையை, வெண்ணிக்காலடி, சுந்தரலிங்கெல்லாம் யாரு, வேலுநாச்சியார் யாரு, ரிபேல் முத்துராமலிங்க சேதுபதி யாரு, வாவு சிதம்பரனார் யாரு, ஜீவானந்தம் யாரு, அதே போல் வந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய முத்துராமலிங்க தேவர் யாரு, காமராஜர் யாரு, இவங்களாம் இருந்தாங்கடா. அப்போ இன்றைக்கி அரசியல்லாம் அவன் யாருப்பா, ஸ்டாலின், எடப்பாடி, அப்புறம் மோடி, இப்படி தான் அதிகாரத்தில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது நியூஸ்லேயே எங்கே பார்க்கும்போது. இல்லை இதை தாண்டி நிறைய நல்லவர்கள் நேர்மையானவங்களும் இருந்திருக்காங்க இந்த நிலத்தில் அப்படிங்கிற வரலாறை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், ஜல்லிக்கட்டுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்காது. ஒரு மாட்டுக்காக 1 கோடி பேர் திரண்டிருப்பானா? மனுஷனுக்காக திரண்டவருக்கா நாடு உலகம் முழுக்க. ஆனால் மாட்டுக்காக உலகத்திலே 1 கோடி பேர் திரண்டு போராடிய ஒரே போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் தான். அது வெறும் மாட்டுக்கான போராட்டம் இல்லை, அது நாட்டுக்கான போராட்டம். அதில் கார்ப்பரேட் அரசியல் எதிர்க்கப்பட்டுச்சு. பெப்சி கோக்க தரளி தூக்கி வீசினா, நீ ஒன்று மாட்டை பிடிக்க விடு, இல்லை நாட்டை பிரித்து கொடு அப்படின்னு முழக்கத்தை முன் வச்சான். அதில் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி உருவாச்சு. அது இருந்தவங்களாம் தமிழ் பற்றோடு நின்னா அப்படிங்கிறது நம்ம இளைஞர் தலைமுறைக்கு கடத்த வேண்டிய தேவை இருக்குது. அப்படிங்கிறதான் ஆனந்த வெங்கடேஷ் சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமாக நாம் இந்த தலைமுறைக்கு சொல்கிற செய்தியாக இருக்கணும்.
இப்போ பராசக்தி படத்தை பற்றி பேசினாலும் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அதாவது இது நேற்றைய சம்பவம். நேற்று உங்கள்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா நீங்கள் மாநாட்டு வேலைகளில் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உங்களை பிடிக்க முடியல. என்னன்னா நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று முன்தினம் ஒரு NDTVயில் வந்து ஒரு டிபேட் ஒன்று நடக்குது. பராசக்தி படத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் அப்போ காங்கிரஸ் கூட்டணியில் தானே இருந்தீங்க, அந்த படத்தில் காங்கிரஸ் தானே எதிர்த்து வருதுன்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த திரு சரவணன் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் பண்ணின ஒரு விஷயம் நேஷனல் மீடியா முழுக்க இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்களா அந்த வீடியோவை? பார்த்தேன். ஏன்னா நேற்று அந்த பரபரப்பில் நம்ம செய்தியை பேச முடியல. NDTVயில் பல்வேறு வடநாட்டை சார்ந்த ஊடகவியலாளர்கள், அரசியல் பிரபலங்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டின் சார்பாக திமுகவுடைய வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் கலந்து கொள்ளாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி பராசக்தி படம் எதை பற்றியது அப்படின்னாங்க. அது மொழிப்போரை பற்றியது. அப்போ வந்து யார் வந்து ஆட்சியில் இருந்தா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு பதில் சொல்ல முடியல. அமைதி இருக்கார் காங்கிரஸ். அப்போ நீங்கள் யாரோட அலையன்ஸ் இருக்கீங்க? அதே காங்கிரஸ். இந்த கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். நம்ம வீடியோ டப் பண்ணி தான் அவங்க அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுப்பாங்க கூட. இந்தி திணிப்பு காலத்தில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். இந்திய திணிச்சது காங்கிரஸ். இந்தி திணிப்பு மொழிப்போரில் போராடிய தமிழர்களை சுட்டுக் கொண்டதும் காங்கிரஸ். இப்போ அந்த காங்கிரஸ் ஒரு கூட்டணி வச்சிருக்கிறது இது திமுக. இந்த கேள்வி தான் அவர் கேட்டிருக்காரு. இந்த கேள்வியை கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அது சாதாரணது தான். ஏன்னா மொழிப்போரில் இத்தனை ஆயிரம் தமிழர்களை கொன்றொழித்த காங்கிரஸ் கட்சி கூடயே நீங்கள் கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து பேசலாமா அப்படிங்கிறது தான் அதனுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு அவங்க சிரித்த உடனே இவர் அதுக்கு லாஜிக்கான பதில் சொல்லியிருக்கலாம். அந்த காலகட்டத்தில் அதை பண்ணாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து குறைந்தபட்ச செயல் திட்டம் அடிப்படையில் நாங்கள் வந்து கூட்டணி வச்சோம். எங்கள் கூட்டணி என்பது நேச்சுரல் அலையன்ஸு. நாங்கள் அந்த கூட்டணியில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு அதுக்கு ஜஸ்டிஃபை என்னென்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணியிருக்கலாம். அதுக்கு வாதத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ வாதத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுக்கிற மாதிரி இவர் சிரித்து சமாளிச்சிருக்காரு. இப்போ நம்ம பொதுவாக பேசிகிட்டு இருக்கும்போது என்ன இந்த மாதிரி நேற்று 2000 ரூபா பணம் வாங்கினீங்க தரேன்னு சொன்னீங்க. என்னடா மலுப்புற சிரிச்சு மலுப்புவாங்கல்ல, அது மாதிரி நேஷனல் மீடியாவில் போய் சிரிச்சு மலுப்பிருக்காப்புல. காங்கிரஸ் கூட திமுக கூட்டணி பிறகு இதெல்லாம் காரணம்யா, இதனால கூட்டணி வச்சோங்க, நாங்கள் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு இதுக்கு சொன்னோங்க, மணிமேகலையான்னு சோனியா காந்தி இதுக்கு சொன்னாங்க, ராகுல் காந்தியை பற்றி நாங்கள் இப்படி சொன்னாங்க அப்படின்னு காரணம் சொல்லிக்கலாம்ல. அதை விட்டுட்டு இது எந்த மாதிரியான இது? இந்தியாவே சிரிக்குது இன்னைக்கு பாருங்க. இந்த அலையன்ஸை பார்த்து இந்தியாவே சிரிக்குது. இப்போ வந்து சரவணன் போன்றவர் வந்து ஊடகத்தில் வந்து அவர் வந்து அவருடைய கேள்விகளால் மடக்குவார் அப்படிம்பாங்க. இப்போ அவரே வந்து மடங்கி போய் வந்திருக்காரு. பதில் சொல்ல முடியாமல் சிரிச்சு அந்த இடத்துல மழுப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்தால் திமுக சிரிப்பாய் சிரிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்ததா இன்றைய தினம் திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து துப்புரவு பணியாளர் ஒருத்தவங்க கீழே கடந்த 45 பவுனை வந்து உரியவர்கள்ட்ட சேர்த்துருக்குறாங்க. அவங்கள வீட்டுக்கு அழைச்சி பாராட்டி ஒரு தங்கச்சங்கிலியை போட்டு கௌரவம் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலேயே வந்து அந்த 2 செயலும் பாராட்டுக்குரியது. நான் தனி காணொலியாகவே இதுக்கு போடணுச்சா உண்மையிலே நேரம் இல்லை. என்னன்னா வலியவர்கள் எளியவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அந்த 45 பவுன் அந்த நகையை எடுத்திருந்தா 45 பவுன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா, 60 லட்ச ரூபாய்க்கு கிட்ட. ஆமாம், 1,30,000 ரூபா. ஒரு பவுன் 1,30,000 ரூபா. நீங்கள் 45 பவுன் அப்படிங்கிறது 60 லட்ச ரூபா. அவங்க வாழ்நாள் முழுமைக்கும் அதிகபட்சம் 20,000 சம்பளம் இருக்குமா, வருஷத்துக்கே 2 லட்சம் தான். அதுக்கே போராடி 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்த்தாதான் அந்த பணம் கிடைக்கும். அவன் நினைச்சிருந்தா அதை எடுத்துக்கலாம். யாரும் அதை கிளைம் பண்ண போறது இல்லை. கீழே தானே கிடந்தது. ஆமாம், கீழே கிடந்துச்சு. ஆனாலும் யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு சேர்த்தது, யாரோ உயிருடையது தெரியாமல் விழுந்துச்சுன்னு சொல்லி அதை கொண்டு போய் கொடுத்தாங்க பாருங்க. உண்மையிலேயே அந்த தூய்மை பணியாளர்கள் பாராட்டுக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள். அரசு அதை வந்து வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து கௌரவிச்சாங்க. நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க. அப்படி விட்டுருக்கலாம். ஆனால் அவங்களை அழைச்சி பாராட்டணும். எத்தனையோ சாதனை செய்தவர்களை அழைச்சி பாராட்டக்கூடியவர் இருக்காங்க. நடிகர் நல்ல படம் வந்துச்சுன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டுவாங்க, எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த தூய்மை பணியாளரையும் அரைச்சு பாராட்டணுங்கிற ரஜினிகாந்த் அவருடைய அந்த குணம் பாராட்டக்கூடியது. பாராட்டிட்டு அப்படி விட்டுருக்கலாம். அவங்களுக்கு வந்து எப்படி வச்சாலும் ஒரு 10 பவுன் இருக்கும். அதை போட்ட சங்கிலி 10 பவுனுங்கிறது இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு 15 லட்ச ரூபா பெரிய சங்கிலி போட்டிருந்தாரு. அப்போ அதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மனசும் அந்த மனிதநேயமும் போற்றக்கூடியது. எந்த அடிப்படையில் இருந்தாலும் மனிதநேயம் வாழணும், மனிதம் வாழணும் அப்படிங்கிற அடிப்படையில் ரஜினிகாந்த் அவருடைய இந்த குணம் பாராட்டக்கூடியது. நான் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கிறதுக்காக 234 தொகுதியிலையும் படித்த மாணவர்களை வர வச்சு மண்டபத்தில் நிற்க வச்சு காலையிலேருந்து தொகுதி வாரியாக கூப்பிட்டு வச்சு பாராட்டுகிற சில வாக்கு பிச்சை எடுக்கிற அற்ப பதறலுக்கு மத்தியில் அரசியலுக்கே வரலன்னு முடிவெடுத்த பிறகும் கூட இனி அந்த தூய்மை பணியாளர் ஓட்டு ரஜினிகாந்த் கிடையாது. ஆமாம், அவரும் தேர்தல் நிற்க போகிறதுல அரசு கட்சியும் இல்லை. அப்போ ஓட்டுக்காக செய்கிறேன்.
ஓட்டுக்காக நான் வந்து படிப்பகம் கட்டுறேன், பயிலகம் கட்டுறேன், சோறு போடுறேன், பன்னு போடுறேன், பிரெட்டு கொடுக்குறேன், நவாப்பழம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஓட்டுக்காக பண்ணக்கூடிய ஆட்களுக்கு மத்தியில் இது மனிதநேயத்தோடு பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு எந்த விதமான தேவையும் இல்லை, தூய்மை பணியாளர்கிட்ட எந்த தேவையும் இல்லை. இதனால அவருக்கு ஒரு பெரிய விருதும் கிடைச்சிட போறது கிடையாது. இன்னொன்று இதனால ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கு, அவர் ஏற்கனவே புகழின் உச்சத்தில் இருக்காரு, இதனால புகழும் கிடைச்ச போற. அப்போ அண்ணன் சீமான் சொல்லுவாங்க, அதாவது கேட்காதவர்களுக்கு செய்கிற உதவி தான் உண்மையான உதவி, அதுதான் வள்ளல் தன்மை. கேட்கும் திறனற்றவர்களுக்கு செய்கிற உதவி தான் உண்மையான வள்ளல் தன்மை. இப்போ தூய்மை பணியாளர் போய் ரஜினிகாந்த் வீட்டில் நாங்கள் 45 பவுன் நகையை எடுத்து கொடுத்துட்டோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கல, கேட்காம கூப்பிட்டு கொடுக்குறாரு பாருங்க, அது உண்மையிலே பாராட்டுக்கூடியது, வரவேற்கத்தக்கது, அந்த பண்பு பாராட்டக்கூடியது. இனி நிறைய பேர் இப்போ ரஜினிகாந்த் இந்த செய்ததுனால நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க, நிறைய முதலாளிகள் இருக்காங்க, பணம் படைத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களா, இது போல செய்தவர்களுக்கு பாராட்டணும், சார் ரஜினிகாந்த் செஞ்சிருக்காரு நம்மளும் செய்யணும் அப்படின்ற என்ன விதை. இது வந்து ஒரு செயல் மட்டும் இல்லை, இந்த செயலுடைய தொடர்ச்சியாக என்ன ஆகும்னா நிறைய பேர் இது போல ஆட்களை பாராட்டணும், நம்மளும் உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குணத்தையும் அவர் விதைக்கிறார், ஒரு செயலையும் விதைக்கிறார். அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. பத்மா அவர்களுக்கு உதவி செய்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நம்மளுடைய ராயல் சல்யூட். இப்போ அடுத்ததா தாவேகா வந்து நாளையிலேருந்து தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை வந்து வாங்க இருக்கிறதா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நாளையிலேருந்து தேர்தல் நிற்கிறவங்களாம் விருப்ப மனு கொடுக்கலாமா? மழை விட்டாலும் தூவான விடாதுங்கிற மாதிரி யார் விட்டாலும் தாவேகாவை நீங்கள் விட மாட்டீங்க போல இருக்கு. தாவேகா வந்து விருப்ப மனுக்களை கொடுக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாவேகாவுடைய எல்லா வேட்பாளர்களும் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் செய்யப்பட்டாங்க, ஃபைனல் பண்ணிட்டாங்க. கூட்டணிக்கு யாருமே வரல அப்படின்னு முடிவெடுத்த உடனே ஒரே ஒரு குறுக்கல் வாரால் வழிவிடுங்கோ, வழிவிடுங்கிற மாதிரி முஸ்தபாவும் இந்த முத்தி போன தாவாவும் கூட்டணி முடிவாயிருச்சு. அது ஒரு கூட்டணி கட்சியா? அது முஸ்தபா கூட கூட்டணி அலையன்ஸ் 233+1 முஸ்தபா. ஏன்னா வேற யாரும் தான் வரலையே, வந்தாதானே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனாரு. அம்முக்குட்டிக்கு போட பிடிச்சிட்டு வடிவேல் நின்ன மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அதிகாரத்தில் நின்று பார்த்தாரு, ஒன்றும் வருத்தம் வரல. கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் தான் வருவார்னு பார்த்தாரு, அவரும் வரல. எல்லாரும் புறக்கணிச்சோம்ல. தனிமைப்படுத்தப்பட்ட விஜய் முஸ்தபா கூட கூட்டணிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. முஸ்தபாவுக்கு ஒரு சீட்டு, 2 சீட்டு கொடுத்தா அவரால் நிற்க முடியாது, ஆனால் ஒரு சீட்டு தான் அவர் நிற்க முடியும். ஸோ அதனால் ஒரு சீட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 233 தொகுதியில், முஸ்தபா தவிர்த்த 233 தொகுதியில் பெரும்பான்மையான தொகுதிகளில் வேட்பாளர்களை புஷி ஆனந்த் உறுதிப்படுத்திட்டார். உன்னுடைய கெப்பாசிட்டி என்ன, நீ தாவேகால போட்டி போட தகுதி உள்ளவனா நாங்கள் தெரிஞ்சுக்கணும், டெஸ்ட் வைடா அவனுக்கு அப்படின்னு வடிவேல். என்னென்ன தகுதியெல்லாம் எதிர்பார்க்குறாங்க? 2 கோடி ரூபாய் தலைமைக்கு டிடி எடுத்து அனுப்பு, நீ தேர்தல் செலவு பண்ணுவியா, நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சார் நான் இல்லைங்க, நாங்கள் செலவு பண்ணுவோங்க, நான் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணிடுவேன் பொதுச் செயலாளர் அப்படின்னு அவங்க சொன்னால் கூட இல்லை நான் டெஸ்ட் வைக்கணும், 2 கோடி ரூபாய் தலைமைக்கு டிடி எடுத்து அனுப்பு அப்படின்னு 2 கோடி ரூபாய் ஒவ்வொரு வேட்பாளர்கிட்டையும் பணம் வாங்கியிருக்காங்க. இது தேர்தல் செலவுக்கா இல்லை இது கட்சி தலைமைக்கு? இது தேர்தல் செலவு இல்லை, தேர்தல் செலவு தனி, இது கட்சி தலைமைக்கு கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கொள்ள. சீட்டுக்கு 2 கோடி ரூபாய் அபிஷியலா தாவேகா பெயர்லயே 2 கோடி ரூபாய் டிடி எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க எல்லாரும். அப்போ வேட்பாளர் ஃபைனலைஸ் செய்யப்பட்டுச்சு. வேட்பாளர் ஃபைனலைஸ் செய்யப்பட்ட பிறகு இப்போ 2 கோடி ரூபாய் வாங்கிட்டு சீட்டு கொடுத்தாங்கன்னு இவங்க தெரியக்கூடாதுக்காக கட்சிக்காரனில் பல பேர் இருப்பாங்கல்ல, வேட்பாளர் நிற்கணும் ஆசைப்படுவாங்கல்ல, அவங்ககிட்ட திருப்பி காசு வாங்குறதுக்கு ஒரு விருப்ப மனுக்கு இவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுவாங்க, 234 தொகுதியிலையும் இந்த தற்கூரி என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் நிற்கணும்னு சொல்லி விஜய் பேரை விருப்பம் பண்ணி போடுவாங்க. பைத்தியங்கள் பல இருக்கும்ல, விருப்பம் மனு போடுவாங்க. அப்போ விஜய் பேரில் விருப்பம் மனு போடுறது விஜய் ஒரு தொகுதி நிற்பாரு, எல்லா தொகுதியிலும் விஜய் நிற்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு விஜய் பேரில் ஒரு விருப்பம் மனு போடுவாங்க, தங்களுக்கு ஒன்று போடுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு தொகுதியும் குறைந்தபட்சம் 20லேருந்து 50 இல்லை 100 கிட்ட வரும் விருப்ப மனு. அதில் ஒரு சுளையான ஒரு அமௌண்ட் ஏற்கனவே வேட்பாளர் தேர்ந்தெடுத்து வச்சுட்டு புதிதாக விருப்ப மனுக்களை வாங்கி விருப்ப மனுக்களை பொது வழியில் அறிவிச்சு அதன் மூலமாக ஒரு ஸ்கேமை தாவேகா வெளிப்படையாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இது முழுக்க இந்த ஸ்கேமோட லீடர் யாருன்னா ஸ்கேமர் புஷி ஆனந்த். அவருடைய டீம் தான் முழுக்க இறங்கி ஏற்கனவே மாவட்ட செயலர் பதவி போட காசு, ஒன்றிய செயலர் பதவி போட காசு, மாநில பொறுப்புக்கு காசு அப்படின்னு வளைச்சு வாங்கியிருக்காப்ல. அது ஒரு பக்கம். அப்படின்னா இப்போ விருப்ப மனுக்களுக்கும் காசு, உன் தகுதியை செக் வைக்கணும் அப்படின்னு சொல்லி காசு. அதனால தான் என்ன சொல்றேன், இன்னொரு திராவிட கட்சி, மோசமான கட்சி தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த சம்பவங்கள். இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு போட்டாங்கல்ல. ஆமா. இந்த குழு என்ன பண்ணுதா, திமுகவுடைய கடந்த 5 தேர்தல் நடந்த தேர்தல் அறிக்கை டவுன்லோட் பண்ணிட்டாங்க.
அதிமுகவோட தேர்தல் அறிக்கை டவுன்லோட் பண்ணிட்டாங்க. மக்களரசு.com அப்படிங்கிற இணைய பக்கத்தில் நாம் தமிழ் கட்சி தேர்தல் அறிக்கை வச்சு சொல்லிட்டாங்க 2016, 21 அதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதை வச்சு இதுல இருந்து எழுதிட்டு இருக்காங்க, விட்டடிக்கிறாங்க, பிட்டடிச்சு உட்காந்துருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கையை தான் விஜய் வெளியிட போறாரு. எல்லாமே ஸ்கேம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. கட்சி தலைமையிலையும் ஒன்றும் இல்லை, வெளியே சும்மா பில்டப் தான். கட்சிக்கு கீழேயும் ஒன்றும் இல்லை, நடுவில் ஒரு பில்டப் ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் 38, விஜய் 40, விஜய் 69 விஜய் படம் அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மேலே தலைமையிலையும் ஒருத்தருக்கும் கூறு கிடையாது, கீழேயும் கூறு கட்டி வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இடைப்பட்ட தூரத்தில் மீடியாக்களை வச்சு பிஆர் டீமை வச்சு இந்த ஆதவர்ஜினா ஒரு பாவலா பண்ணிட்டேன், நான் உங்களை முதலமைச்சர் ஆகி காட்டுறேன்னு ஆதவர்ஜினா ஒரு பக்கம், நான் உங்களை முதலமைச்சர் ஆகிட்டேன்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பக்கம்னு சொல்லி அவங்க இதை வச்சு சொலையாக கறந்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மற்றபடி தாவேக்காங்கிறது ஒரு ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.